வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் தேசத்தந்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தவர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் ஏப்ரல் 14, 1891 பிறந்தார். இவர் முதல் சட்ட அமைச்சரா இருந்திருக்காரு. சமூக சீர்திருத்தவாதி, அரசியல் தலைவராவார். இப்படின்னு சொல்லிட்டு பல படிப்புகள் படிச்சிருக்காரு. பல போராட்டங்கள் இவர் படிக்கும்போது பல தீண்டாமை இதெல்லாம் தாண்டி இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தவர். இன்னைக்கு அம்பேத்கர் அப்படின்னு சொன்னாலே சில பேர் சொல்றதுக்கே ஒரு மாதிரி ஜாதி கட்சி தலைவர் இவரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சுருக்குறாங்க. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள், பொதுவான தலைவர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு சமூகத்துல பிறந்ததுனால தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுறாங்க. ஒரு சமூகத்துக்காக போராடினதுனால இவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு ஒதுக்குனாங்க. ஆனா அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்துக்காக மட்டும் போராடல, எல்லாருக்குமாக தான் போராடி இருக்காரு. எல்லாருக்குமான உரிமைகளை மீட்டெடுத்தார். எல்லாருக்குமான குரலா தான் ஓங்கி உழைச்சார். ஆனா அம்பேத்கர் அவர்களை சாதி கட்சி தலைவரா பார்க்காம எல்லாருக்குமான தலைவரா பார்க்கணும், பொதுவான தலைவரா பார்க்கணும். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தவர், நமக்கான உரிமைகளை போராடினவர். இன்னைக்கு அவருடைய சிலைகள் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு அவருடைய சிலைக்கு நிறைய அவமதிப்பு இருக்கு. அவர் சிலைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல அவமானங்கள் படுத்தப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் அந்த அவமானப்படுத்தப்பட்டதுக்கும் அவர் உரிமைகளையும் வாங்கி கொடுத்திருக்கார். ஒரு சமூகத்துல ஒரு கட்சி இவர்கள் மட்டும் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிச்சு அவர் குரலாய் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் மட்டும் அம்பேத்கர் அவர்களுடைய முழு மனதோடு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவர் ஆணையிட அனைத்து வாலிப நண்பர்களும் எல்லாருமே சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவிச்சு அவர் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. வருகின்ற ஏப்ரல் 14 திங்கட்கிழமை 2025 அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் வருது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், கொள்கை தலைவரா தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய புகழ் ஓங்கி ஒலிக்கும். தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக ஒலிக்கப்படும். இன்னைக்கு அவர் சாதி கட்சி தலைவரா பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். எல்லாருக்குமான தலைவரா அவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவான தலைவரா பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசவே கஷ்டப்பட்டாங்க. பேச ஒரு மாதிரி சமூக நீதினு சொல்லி பேசுறாங்க. பட் ஆனா சமூகத்துல நீதியே இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒற்றை வார்த்தையால் அவர் ஆணையிட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் புகழ் ஓங்கி ஒலிக்க தளபதி விஜய் அவர்கள் ஆணையிடுவார். ஏப்ரல் 14 அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் ஓங்கி ஒலிக்கும். நாடு முழுவதும் எல்லாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடும் காலம்
வெகு விரைவில் இருக்கு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நன்றி.